ஹலோ எவ்ரிஒன். ஸோ எப்போதும் என் பைக்குக்கு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வரும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்லேருந்து ஆயில் நான் மாற்றவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் வந்துச்சு. ஸோ ஆயில் லீக்கேஜ் வந்ததுனால நான் ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு சின்ன வேலை வந்தாலுமே கொண்டு விட்டுருவேன். ஸோ ஆயில் லீக்கேஜ், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து பேரிங்குமே கொஞ்சம் சவுண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது பேரிங் சவுண்ட் இல்லை, அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் சவுண்டு அப்படின்ட்டு. ஸோ அதையுமே மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆயில் லீக்கேஜ்னு வண்டியை கொண்டு விட்டேன். பட் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான், அதே ஆயில் லீக்கேஜ். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதுசு தான் போட்டிருக்காங்க. அப்படியுமே ஆயில் லீக்கேஜ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆயில் லைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே மாட்டும் போது அந்த ஆயில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 டேஸ் வண்டியை ஓட்டிட்டு அப்புறம் பார்க்குறேன் மறுபடியுமே ஃபுல்லாக ஆயில் தான். ஸோ இது வந்து அவங்க வந்து சரியாக அந்த கேப் போடலையா, இல்லை ஆயில் சீல் சரியாக போடலையான்னு தெரில. ஸோ சேம் இதே ப்ராப்ளம் தான். ஆனால் பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6,000 கிட்ட வாங்கிட்டாங்க. ஸோ ஜென்ரல் செக்கப் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போதுமே சார் நீங்கள் செக்கப் போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லுங்கள். ஜென்ரல் செக்னு விடவே விடாதீங்க. கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களே ரெகுலராக போகிறதுனால உங்களுக்கே தெரியும். ஸோ ஜென்ரல் செக்கப்லாம் தேவையே இல்லை. ஸோ ஷெடியூல் ஜென்ரல் செக்கப்னே போட்டு என்கிட்ட வந்து 9,000 வாங்கிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 6,800 வரும் ஓவராலாக பில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் போகும்போது அந்த பில்லை பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே ஜாமா ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,200 தான். ஆனால் அவங்க லேபர் சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,800 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.